கடற்கரை ஓரங்களிலே இந்த காற்றாலைகள் அமைக்கப்படுவதன் காரணமாக மன்னாரின் கடல் வளம் பாதிக்கப்படும், கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும், கடல்வாழ் உயிரினங்களின் உயிரின விருத்தி பாதிக்கப்படும். காற்றாலைகளின் ஒலி அல்லது இந்த காற்றாலைகளுடைய வீச்சு இந்த பறவைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பறவைகள் அங்கிருந்து வேறு இடங்களுக்கு நகர்ந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனுடைய வாழ்விடங்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்படுகின்ற பொழுது அவர்களுடைய அந்த பறவைகளுடைய உயிர் வாழ்க்கையையும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சூழலியலாளர்கள் கூறுகிறார்கள். கடந்த அரசு காலத்திலே பாராளுமன்றத்திலே இந்த திட்டங்கள் பிரேரிக்கப்படுகின்ற பொழுது அல்லது முன்வைக்கின்ற பொழுது எந்த வகையிலும் வாய் திறக்காதவர்கள், குறிப்பாக ரிஷாட் பதுதீன், செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர்கள் ரணிலுடைய அரசாங்கத்திலே அந்த திட்டங்களுக்கு வாய்மூடி மௌனிகளாக இருந்தவர்கள் அல்லது அதுக்கு ஒத்துப்போனவர்கள் என்றே நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும். போலீசார் இந்த ஜனநாயக போராட்டங்களுக்கு எதிராக நடந்து கொண்ட முறைமை என்பது கண்டிக்கத்தக்கது ஒன்றுதான். அதாவது இந்த மதகுருமாரை அடித்து தாக்கி வாகனங்களிலே தூக்கி எறிந்தது, பெண்களை தாக்கியது, இரத்த களறி ஏற்படுகின்ற அளவுக்கு, காயங்கள் ஏற்படுகின்ற அளவுக்கு மக்களை தாக்கியது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். மன்னாரும் காற்றாலையும் மக்கள் போராட்டம் என்னதான் நடக்கிறது அங்கு? ஆம், இந்தியாவின் அதானி குழுமம் இலங்கையில் பல்வேறு முதலீடுகளை மேற்கொண்டு வருகிறது. அதில் ஒன்றுதான் இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையம். இந்த அதானி குழுமத்தினுடனான ஒப்பந்தம் பூநகரி பிரதேசத்திலே மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சி காலங்களிலே அது பூநகரில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஒரு பகுப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த பூநகரி பிரதேசத்திலே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் ரணில் விக்ரமசிங்க மிகுந்த ஆர்வம் காட்டியிருந்தார். இருந்தும் அப்போதைய களச்சூழல், அரசியல் எதிர்ப்புகள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக இந்த பூநகரியிலே இந்த காற்றாலை மின் திட்டம் ரத்து செய்யப்பட்டது. தொடர்ந்து வந்த அரசுகள் இது தொடர்பிலே கவனம் செலுத்தி மீளவும் அதானி குழுமத்தோடு ஒப்பந்தம் செய்து இந்த திட்டத்தை மன்னாருக்கு நகர்த்தி சென்றது. இந்த காற்றாலை மின் உற்பத்தி என்பது பொதுவாக இலகுவாகவும் மலிவாகவும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி வள உற்பத்தியாகும். ஏற்கனவே நாங்கள் அறிந்திருக்கிறோம், மின்சாரம் என்றால் அது நீரிலிருந்து மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியும் என்பது ஒரு காலத்தில் இருந்த ஒரு தொழில்நுட்ப ரீதியான யதார்த்தம். பிறகு அது காலப்போக்கிலே எரிபொருள், நிலக்கரி என மாறி பசுமை சக்தி வளத்துக்கு மாறியிருக்கிறது. சூரிய சக்தியிலிருந்து மின்சாரத்தை பெறுவதற்கும் காற்றிலிருந்து மின்சாரத்தை பெறுவதற்கும் நவீன தொழில்நுட்பங்கள் இன்று பல்வேறு துறைகளிலே வளர்ச்சி கண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த காற்றாலை மின் உற்பத்தி என்பது மேற்கத்திய நாடுகளிலும், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலும், குறிப்பாக கனடா மற்றும் இங்கே ஐரோப்பிய நாடுகளிலே டென்மார்க், ஹாலந்து போன்ற நாடுகளிலும் இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கிறது. அந்த நாடுகளில் இந்த திட்டங்கள் ஒரு ஒதுக்கு பிரதேசத்திலே ஒரு அமைதியாக மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக அந்த நாட்டு மக்கள் அது தொடர்பிலே பெரிதாக அக்கறை கொள்வதிலே அது அந்த நாட்டு மக்களுக்கு சாதகமாகவும் இருக்கிறது. ஆனால் இலங்கையில் மன்னாரிலே இது ஏன் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியது என்று நாங்கள் பார்த்தால், மூலதன முதலீட்டை பொறுத்த மட்டிலே இது ஒரு பெறுமதியான விடயம். இது ஒரு நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடியது, நாட்டுக்கு வருமானத்தை தரக்கூடியது, நாட்டுக்கு சக்தி வளத்தை தரக்கூடியது என்ற வகையிலே அரசாங்கத்தின் இந்த திட்டம் ஒரு பொருத்தப்பாடானது ஒன்றாகவே எம்மால் பார்க்க முடியும். ஆனால் இங்கு ஏன் பிரச்சனை வருகிறது என்று பார்த்தால், பல சூழலியல் அல்லது சுற்றாடல் ஆர்வலர்கள் இது தொடர்பிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதாவது இயற்கை வளங்கள் பாதிக்கப்படும் என்பது அவர்களது மிக முக்கியமான கோரிக்கையாக அல்லது முன்வைப்பாக இருக்கிறது. அதாவது கடற்கரை ஓரங்களிலே இந்த காற்றாலைகள் அமைக்கப்படுவதன் காரணமாக மன்னாரின் கடல் வளம் பாதிக்கப்படும், கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும், கடல்வாழ் உயிரினங்களின் உயிரின விருத்தி பாதிக்கப்படும். இதன் காரணமாக கடல்வாழ் தொழிலை நம்பி இருக்கின்றவர்களுக்கு அந்த தொழில்துறை பாதிக்கப்படும். அதாவது குறிப்பாக மீன் இனப்பெருக்கம் அங்கே பாதிக்கப்படும் என்பது அவர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக எங்களுக்கு தெரியும், மன்னார் வளைகுடா, சேது சமுத்திர பிராந்தியத்திலே பெருமளவான மீன்கள் உணவை தேடி வருவது வழமை.
ஆழமற்ற கடற்பரப்பு, சேற்று கடற்பரப்பு என சொல்லப்படுவதன் காரணமாக அங்கே மீன் உணவு ஒதுங்குகின்றதன் காரணமாக மீன்கள் அங்கே உணவை தேடி வரும். இந்த காற்றாலைகள் அமைக்கப்படுவதன் காரணமாக எழும்பும் ஒலியினால் இந்த மீன்கள் கரையை நோக்கி வராமல் விடுதல் அல்லது வேறு திசைகளை நோக்கி நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதால் மீனவர்களின் தொழில் பாதிக்கப்படும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. மற்றும் ஒரு கருத்து, இந்த காற்றாலைகள் அமைக்கப்படுகின்ற இடத்திலிருந்து சில மைல் தூரத்திலே வங்காளை பறவைகள் சரணாலயம் இருக்கிறது. இங்கே ஒரு இயற்கை வளம், அது பறவைகள் சரணாலயம் என்பது ஒரு இயற்கை வளம். பல்வேறு பறவைகள், பல்வேறு இனப்பறவைகள் அங்கே இருக்கின்றது. இது ஒரு சுற்றுலாவை ஈர்க்கின்ற ஒரு விடயம். எனவே இந்த காற்றாலைகளின் ஒலி அல்லது இந்த காற்றாலைகளினுடைய வீச்சு இந்த பறவைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பறவைகள் அங்கிருந்து வேறு இடங்களுக்கு நகர்ந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் அதனுடைய வாழ்விடங்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்படுகின்ற பொழுது அவர்களுடைய அந்த பறவைகளுடைய உயிர் வாழ்க்கையையும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சூழலியலாளர்கள் கூறுகிறார்கள். இதே போல ஏனைய கடல் வளங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. மற்றும் ஒரு முக்கியமான விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த தொடர்ச்சியான காற்றாலை சிறகுகளின் சத்தம் காரணமாக ஒலி மாசுபடுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருப்பதனால் இந்த ஒலி தொடர்ச்சியான சத்தம் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு மன உளைச்சலை அல்லது ஒரு உடல் ரீதியான உபாதைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு பல்வேறு சூழலியல் காரணிகள் கூறப்பட்ட பொழுதிலும் அவற்றில் சில விடயங்களை நாங்கள் விஞ்ஞானபூர்வமாக அல்லது யதார்த்தபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கிறது. இருந்தாலும் அனைத்தையும் தாண்டி இது ஒரு பொருளாதார முதலீடு, நாட்டுக்கு வளம் சேர்க்கின்ற முதலீடு என்ற வகையிலே மக்கள் சற்று சிந்திக்க வேண்டிய தேவை ஒன்றும் இங்கே இருக்கிறது. இது இந்த அரசாங்கம் புதிதாக தோற்றுவித்த ஒரு விடயம் அல்ல. கடந்த காலத்திலேயே இந்த நீண்டகால பொருளாதார திட்டம் என்ற அடிப்படையிலே இந்த அதானி குழுமத்துடனான இந்த ஒப்பந்தம் அல்லது இந்த சக்தி வள ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இவற்றை தாண்டி பல்வேறு காரணங்களை முன்வைத்து மக்கள் போராட்ட களத்திலே இறங்கியிருக்கிறார்கள். இந்த போராட்ட களத்திலே இறங்கி இருக்கிறவர்களை பார்த்தால் வெவ்வேறு வகையானவர்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த சூழலியல் ஆர்வலர்கள் ஒரு சிலர் அங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள். சமயத் தலைவர்கள் இருக்கிறார்கள், சமூக அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள். இந்த சமூக அமைப்பினுடைய பிரதிநிதிகள் சிலரையும் இங்கே அடிக்கடி வந்து போகின்ற அல்லது இந்த போராட்டத்திலே முகம் காட்டுகின்ற அல்லது படமெடுக்கின்ற அரசியல் கட்சி பிரதிநிதிகளையும் பார்த்தால் கடந்த அரசு காலத்திலே பாராளுமன்றத்திலே இந்த திட்டங்கள் பிரேரிக்கப்படுகின்ற பொழுது அல்லது முன்வைக்கின்ற பொழுது எந்த வகையிலும் வாய் திறக்காதவர்கள். குறிப்பாக ரிஷாட் பதுதீன், செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர்கள் ரணிலுடைய அரசாங்கத்திலே அந்த திட்டங்களுக்கு வாய்மூடி மௌனிகளாக இருந்தவர்கள் அல்லது அதுக்கு ஒத்துப்போனவர்கள் என்றே நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும். அப்போ இப்பொழுது ஏன் அவர்கள் அரசியல்வாதிகள் என்ற போர்வையை முகத்திரையை போட்டுக்கொண்டு இந்த திட்டத்துக்கு எதிராக இப்பொழுது மக்கள் மத்தியில் அல்லது சமூக வழியிலே வந்து நிற்கிறார்கள் என்பது அவர்கள் மீதான ஒரு கேள்வியை ஏற்படுத்துகிறது. அதாவது இந்த அரசாங்கம் செய்கின்ற முதலீடுகளை அல்லது வருமான ஈட்டங்களை முடக்குகின்ற ஒரு நோக்கத்தோடு இவர்கள் வந்திருக்கிறார்களா என்று அவர்களை நோக்கி நாங்கள் சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கிறது. இருப்பினும் போராட்டம் என்பது மக்களுக்குரிய ஜனநாயக உரிமை. இந்த ஜனநாயக உரிமையை மக்கள் அதற்குரிய கட்டுக்கோப்புடன் செய்ய வேண்டியது கட்டாயமானதாகும். கடந்த காலங்களிலே இந்த காற்றாலைகளுக்கு எதிரான போராட்டங்கள் பெருமளவு ஜனநாயக மரபுகளோடு அல்லது அதற்குரிய பண்புகளோடு அதற்குரிய ஒழுங்குகளோடு நடைபெற்று வந்திருக்கிறது. ஆனால் அண்மையில் இந்த காற்றாலை இயந்திர சாதனங்களை எல்லாவற்றையும் கடந்து கொண்டு வந்து இறக்குகின்ற பொழுது மக்களுடைய கொந்தளிப்பு என்பது மிகவும் ஆக்ரோஷமாக அதிகரித்திருக்கிறது. இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தவர்கள் நீண்ட காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அண்மை நாட்களிலே இந்த காற்றாலை சிறகுகள் அதற்குரிய உபகரணங்கள் கொண்டு வருகின்ற பொழுது மக்களுடைய கொந்தளிப்பு சில நேரங்களிலே அத்துமீறல்களை ஏற்படுத்தி இருக்கின்றனவா என்பதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும்
இந்த போலீசார் இந்த ஜனநாயக போராட்டங்களுக்கு எதிராக நடந்து கொண்ட முறைமை என்பது கண்டிக்கத்தக்கது ஒன்றுதான். அதாவது இந்த மதகுருமாரை அடித்து தாக்கி வாகனங்களிலே தூக்கி எறிந்தது, பெண்களை தாக்கியது, இரத்த களறி ஏற்படுகின்ற அளவுக்கு, காயங்கள் ஏற்படுகின்ற அளவுக்கு மக்களை தாக்கியது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். இது தொடர்பிலே அரசு கட்டாயம் நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். போலீசார் என்பது மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எந்த வகையிலும் அவர்களுக்கு சட்ட ரீதியாக அனுமதிகள் இல்லை. அதுக்கான ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன. அதனை பெற்று அவர்கள் அந்த தாக்குதல்களை மேற்கொண்டார்களா என்று பார்க்க வேண்டும். இன்னொரு வகையிலே அவர்கள் மீதான இன்னொரு பார்வையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. கடந்த கால அரசுகளுக்கு துணை போன அதிகாரிகளா இவர்கள்? இந்த அரசாங்கத்துக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறு இந்த அதிகாரிகள் செய்தார்களா என்பதையும் அரசு தேடி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என நாங்கள் கருதுகிறோம். இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையிலே முடிவாக நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால், இங்கே அரசு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே முடிந்த முடிவாக இருக்கிறது. அது மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏனென்றால் பெருமளவு நிதி மூலங்களை அடிப்படையாக கொண்டு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய நேர்ந்தால் அரசு பெருமளவான நிதியை அதானி குழுமத்துக்கு செலுத்த வேண்டி வரும். அவர்களுக்கு ஏற்பட்ட நட்டத்தை ஈடு செய்ய வேண்டி வரும். எனவே இது அரசுக்கு நட்டமாக அமையும். எனவே நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய திட்டம் இல்லாமல் போகும். அதே நேரம் அரசும் தன்னுடைய சொந்த நிதியை இழக்க வேண்டிய நேரிடும். இப்பொழுது இந்த சமூக பிரதிநிதிகள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பது தொடர்பிலே அரச பிரதிநிதிகளும் சமூக பிரதிநிதிகளும் ஓரிடத்தில் இருந்து இந்த விடயத்தை தெளிவாக கலந்துரையாடி சாதக பாதக விடயங்களை தங்களுக்குள்ளே கலந்துரையாடி தீர்மானித்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வருதலே இந்த நேரத்திலே பொருத்தமானதாக இருக்கும். எனவே இந்த போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இந்த முகமூடிகளோடு வந்து நிற்கின்ற இந்த சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல்வாதிகளை அடையாளம் காண்பதற்கும் அரசு திறந்த மனதோடு அங்கே இருக்கக்கூடிய சமூக பிரதிநிதிகளோடு இணைந்து செல்வது அல்லது அவர்களோடு கலந்துரையாடுவது தான் பொருத்தமாக இருக்கும் என நாங்கள் இப்போதைக்கு கருதுகிறோம். உண்மையிலேயே இந்த விடயம் சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதிலே லங்கா போர் எப்பொழுதும் அக்கறையுடன் இருக்கிறது. சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.